ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்துல பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல வந்து டென்மார்க் அதிகாரிகளோட நான் விவாதிச்சிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. அதுல ம். லாஸ்ட் லைன்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுல வரக்கூடிய முதலீட்டுக்காக நான் பேசியிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. ம். அதை மேற்கோள் காட்டி திமுகவில இருந்து ஹபீசுல்லா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல நடப்பது காங்கிரசுடைய நிழல் ஆட்சி அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆரம்பத்துல இருந்து இந்த ஆட்சி அமைஞ்சது இருந்தே காங்கிரஸ்காரங்க வந்து ஏதோ அவங்க ஆட்சியை கைப்பற்றிட்ட மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் வந்து 2வது நாள்லயே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. ம். துணைவேந்தர் நியமனத்துல நாங்க வந்து கடந்த ஆட்சியோட இதை பின்பற்றணும்னு கட்டாயம் கிடையாது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது வந்து முதலமைச்சர்கிட்ட கலந்து கொடுத்ததா, அரசு எடுத்த முடிவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அப்பவே வந்துச்சு. ம். இப்ப டீலிமிட்டேஷன் சம்பந்தமாவும் இந்த ஆட்சிக்கு இந்த தாவேக்காவுக்கு ஒரு நிலையான ஸ்டாண்டோ ஏதோ இருக்கிற மாதிரி கடந்த காலத்துல எப்பவுமே அவங்க காமிச்சுக்கல. ம். ஆனா காங்கிரஸுடைய தேவைக்காக டெல்லியில அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த அடிப்படையில தான் அவங்க அந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டினது அந்த வேலைகள்லாம் பார்த்தாங்க. ம். அன்னைக்குமே வெளியே வந்து விஜயோ பேட்டி கொடுக்கல. பேட்டி கொடுத்தது மாணிக்க தாகூரும் ஜோதிமணியும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பேசினாங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்தே காங்கிரஸ் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து அவங்க ஆட்சி மாதிரியான மனநிலையை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். இன்னொன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மேட்டருக்கே வந்தோம்னா அவரு வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. ம். தமிழ்நாட்டுடைய பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அதுல போடுறாங்க. ஆமா. அது அவருடைய நாலேஜ் இல்லாம அவர் சொல்லாம அது வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்காது. ம். ம். ஏதோ ஒரு பத்திரிக்கை இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு அப்படிலாம் போட மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதை சட்டசபையில கேட்கிறப்ப நாங்க ஜிஓ போட்டோமா அப்படின்னு வந்து தாவேக்காரங்க கேட்கறாங்க. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி கிடையாது. அவர் வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களால் தான் எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. கண்டிப்பா. இப்ப அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள்ல அவர் பேர் வந்து பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வருது அப்படின்னா அது குறித்து பிரவீன் சக்கரவர்த்திட்ட இந்த கவர்மெண்ட் என்ன கேள்வி கேட்டுச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கு. ம். இப்ப ஒரு ராஜ்யசபா எம்பியா மட்டுமே அவர் போய் டென்மார்க் துணை தூதரெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் குறித்தெல்லாம் பேசிட முடியுமா? தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துல அவருடைய நிலை என்ன? அவர் இந்த இங்க இப்ப அவரு டெல்லி சிறப்பு பிரதிநிதி கூட கிடையாது. ம். ம். அவரும் ஒரு ராஜ்யசபா எம்பி அவ்வளவுதான். பல கட்சிகள்ல இருக்கிற எம்பிக்கள் மாதிரி அவர் ஒரு எம்பி. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல எந்த அதிகாரத்தின் அடிப்படையில அவர் இதை பேசினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுல இது குறித்து அதிகாரத்தை வந்து தாண்டி அவர் ஒரு வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுல இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டின் மேல் அக்கறை கொண்ட ஒருவர் ஒரு எம்பியா இருக்கவர் அவர் போய் வந்து நிர்வாகிகள் கிட்ட அதிகாரிகள் கிட்ட வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க முதலீடு பண்ணுங்கன்னு கேட்கறது இல்ல தப்பு நான் இப்ப இல்லையா? என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப திருமா வந்து தமிழ்நாட்டுல சிதம்பரத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி. ம். அவர் வந்து ஒரு இன்னொரு நாட்டுடைய துணை தூதரை போய் சந்திச்சு இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து பேச முடியுமா? ம். ம். அதே மாதிரியான ஐயுஎம்எல் ராமநாதபுரம் எம்பி இருக்காரு, ம். நவாஸ் கனி, அவரு போய் அந்த மாதிரி பேச முடியுமா? பேசுனா அவங்க வந்து இதே ரெஸ்பான்ஸோட தான் பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு. இப்ப இந்த அரசுல வந்து ஒரு வெளிப்படையற்ற தன்மை இருக்கு. ம். ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அது ஜெகதீஷ் பழனிசாமியுடைய நியமனம் தொடர்பான ஜியோ ம். அவரு பப்ளிக்ல சொல்லி தான் தெரியும். இங்க வந்து கர்நாடகாவுக்கு சிஎம் போக போறாருங்கிற ஒரு அமைச்சர் ஒன்னு சொன்னாரு, இன்னொரு அமைச்சர் இன்னொன்னு சொன்னாரு. கடைசியா சிவகுமார் தான் அதை உறுதிப்படுத்தினாரு. ம். கர்நாடக முதலமைச்சர் தான் அதை உறுதிப்படுத்தினாரு. அதுக்கு பிறகு இப்போ வந்து சட்டசபையில இவர் சொல்றாரு. பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போட்ட அன்னைக்கு இந்த அரசு சார்பா பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கணும். ம். அப்படி தெரிவிக்கப்பட்டிருந்தா அவர் இன்னைக்கு இந்த டென்மார்க் தூதரை சந்திக்கலாம் போயிருக்க மாட்டாரு. ம். ஆனா டென்மார்க் தூதரோட அவர் சந்திச்சு பேசுறாரு. அப்ப இந்த அரசுல வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லப்படாத நிறைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் வந்து நிறைய இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ம். இது வந்து ஒரு 0% வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அரசு தான். இதுல வெளிப்படைத்தன்மையே இல்லாத அரசா தான் இது வந்து டே 1ல இருந்தே அப்படிதான் இருக்கு. வழக்கமா கசியை விட்டு அது பாசிட்டிவா வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ம். ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி விஷயத்தை எதுக்கோ அவங்க மறுத்தாங்க. ம். ஆனா அவரு திரும்ப வந்து இல்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட அது என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இப்போ தாவேகாவுக்கு முதல் முறையாக ராஜ்யசபா எம்பி அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பொருத்தி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகை வந்து அவராகவே ஒரு பதவியை போட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து தாவேகா அரசின் சார்பில் எந்த ஒரு
மறுப்பும் தெரிவிக்கல, எந்த ஒரு விளக்கமும் தெரிவிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு. அப்போ தாவேகா சார்புல பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் வந்து முன்னாடி இருந்தே தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே அவர் ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. தாவேகா ஆமா கூட அவர் எப்படியாவது தேர்தலுக்கு பேசியிருந்தாரு. முன்னாடி இருந்தே தாவேக்காவோட இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினாரு. அதுக்கான பிரதிபலனா தான் இப்படி எல்லாம் அவருக்கான சிறப்பு அதிகாரங்கள் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கான பிரதிபலனாவும் இருக்கலாம். இல்ல இந்த அரசுடைய போதாமையை அவரை வச்சு ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு இந்த அரசு நினைக்குதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனா அடிப்படையில இது வந்து மக்கள்கிட்ட வெளிப்படையாக இல்லாத ஒரு அரசு அப்படின்னு மட்டும் இதை நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு அந்த பதிவு போட்டிருக்கிறாரு. உடனே இன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சென்னை கிண்டியில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. வெற்றி தமிழகத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி எல்லாம் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த பேரை சூட்டியிருக்கிறாங்க. இதுலயும் வெற்றி வருது, பலரும் விமர்சிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் முதல்வர்களுடைய பேர் வச்சதை விமர்சிச்சாரு. ம். இவர் வந்து இவருடைய கட்சி பேரை எல்லா திட்டங்களுக்கும் வைக்கிறாரு. அடிப்படையில் இது வந்து அவங்க ஜோசியக்காரர் அவரு ராஜன் பண்டிதா வெற்றிவேல் அவரு சொல்றதன் அடிப்படையில் அந்த பேரெல்லாம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவரு இது வந்து அவங்க கட்சி பேரா இல்ல அவரு ஆலோசகரா இருக்கிற ஜோசியக்காரர் பேரா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது. ஒருவேளை அந்த ஜோசியக்காரர் கட்சிக்கு அவர் பேரை தான் வச்சிருக்காரான்னு கூட நமக்கு யோசிக்க தோணுது. ஆனா அடிப்படையில வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இவருடைய செயல்பாடுகளுக்கும் நேர் எதிர்முரண்ல இருக்குங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்க மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து ஒரு எம்எல்ஏ வந்து எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் பக்கத்துலயே வந்து ஏர்போர்ட் கட்டுறதாக பிளான் போயிட்டு இருக்கு, அதை பத்தி அப்படின்னு கேட்கும்போது தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் அப்படியெல்லாம் எந்த நியூஸுமே வரல, நீங்க சோசியல் மீடியாவில் வர கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் உடைய ஆவணத்தின் அதோடைய செய்தியின்படி பார்க்கும்போது அதுக்கான டிபிஆர் வரைக்குமே ரெடி பண்ற பிளான் போயிட்டு இருக்கிறதாக அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இதை வைத்து சோசியல் மீடியால வந்து ஒரு தொழில்துறை அமைச்சருக்கு கூட இது வந்து தெரியலையா அப்படிங்கிற விவாதம் போயிட்டு இருக்கு. யாராவது ரீல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா தொழில்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க யாருமே பேப்பர் படிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே ரீல்ஸ் தான் பாக்குற ஆட்கள் தான் அமைச்சர்களுமே. அதனாலதான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்ன ஒரு பொய்ய சட்டசபையிலே வந்து காந்தி செல்வன் தான் வாசிச்சாருங்கிற இது தமிழ்நாட்டுல முதல்ல சொன்னது அண்ணாமலை தான். அவரு சொன்ன அந்த 2010 ஒரு தேதியை சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த தேதியில நாடாளுமன்றமே கூடல. அந்த பொய்ய வந்து இப்ப வந்து சட்டசபையில ஆதவர்ஜுனா சொன்னாரு. அதே மாதிரி தான் நிர்மல்குமார் பேசுறதுல இருந்து அமைச்சர் ரமேஷ் பேசுறதுல இருந்து இவங்க எல்லாருமே வெறும் வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வர்ட் மெசேஜ் தான் சட்டசபையிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களே மாதிரியே அவங்க எல்லாரையும் நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் வந்து மற்றவங்கள பேப்பர் படிக்க சொல்றதுக்கு பதிலாக முதல்ல அவங்க கட்சிக்காரங்களை பேப்பர் படிக்க சொல்லலாம். ஓகே சார். இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஷயமும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு விஷயமும் எப்படி போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக்க